ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல வேலு வந்து நம்மளோட ரோஹிணிகிட்ட கெஞ்சிட்டு இருப்பான், நான் தான் உன்னோட புருஷன், ஆனால் அது எல்லாமே உனக்கு மறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுவான். இது எல்லாத்தையுமே அவள் வந்து நம்பி ஏமாந்துடுவா. அதோட அவளை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அதனால அவள் அழகா ரெடி ஆகி உட்காந்துருக்கா. உடனே அவன் வச்ச கண்ணு வாங்காம அவளையே பார்த்துட்டு, நீ சாரியில ரொம்ப அழகா இருக்க ரோஹிணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட சரி, நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம், ஸோ அதனால நீ கொஞ்சம் கரெக்டாக ரெடியாக கிளம்பிடு, நான் போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு வரேன். அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே பார்த்தா டாக்டரும் நர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நர்ஸுக்காரங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வேலு இருக்கான்ல, அவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, இவன் தான் அவனோட புருஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு தான் அவன் கூட அந்த பொண்ணை அனுப்பி வைக்க முடியும் டாக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வேலை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறான். ஐயோ, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக யோசிச்சுட்டு இன்னொன்று ஒரு நர்ஸ் இருக்கா சின்ன பொண்ணு, அவகிட்ட போயிட்டு எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியே கண் கலங்கி, இந்த மாதிரி நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து ஓடி வந்துட்டோம், எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது, நாங்கள் 2 பேரும் உயிருக்கு கூட காதலிச்சோம், அப்போ தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இவளோட பழசெல்லாம் மறந்துடுச்சு, இப்போ வந்து நான் அர்ஜென்ட்டாக வெளில போகணும், இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்க ரொம்ப நேரம் ஆகும், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச அந்த நர்ஸும் வந்து இவன் வந்து உண்மையாகவே அந்த பொண்ணை காதலிக்கிறான், இவளோட மனைவி தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குறுக்கு வழி இருக்கும், அதில் வந்து ரோகிணியையும் இவனையும் போக சொல்கிறான். உடனே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு வந்து இப்படி திருட்டுத்தனமாக நம்ம போகணும், நம்ம வந்து டேரெக்டாகவே வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி போகலாம்ல டோர் வழியாகவே, நீ ஏன் வந்து இப்படி திருட்டுத்தனமாக என்னை கூப்பிட்டு போகிற அப்படின்னு கேட்டால், ஐயோ நான் எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே வந்து அந்த டாக்டரும் நர்ஸும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ரோகிணியையும் காணும், வேலுவையும் காணும். ஐயோ தப்பிச்சிட்டாங்களோ, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ கரெக்டான நேரத்தில் வேலுவை வந்து பிடிச்சிடுறாங்க. உடனே நில்லுப்பா, என்ன நீ இந்த மாதிரி எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸையுமே முடிக்காம எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி நீ டிஸ்சார்ஜ் ஆகி அந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு போகலாம், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நாங்கள் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, இந்த பொண்ணு உண்மையாவே உன்னோட மனைவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தென்னு முழிக்கிறான். அந்த பாருங்க, நான் உண்மையாவே வந்து உண்மையதான் சொல்றேன், இவன் என்னோட மனைவி தான், எங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அப்படியா, அந்த ஃபார்ம்லாம் வந்து காட்டு, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் காட்டு, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே கையில் வந்து அப்படி வச்சிருக்கிற மாதிரி அவன் எடுத்துட்டு காட்டுறான். இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அப்போ உண்மையே இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல வந்து லாஸ்டா ரோஹிணியும் வேலுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொத்துக்காக சம்மதிச்சிருப்பால, ஸோ அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க நம்பிடுவாங்க. நம்பிட்டு இவளையும் அவன் கூட அனுப்பி வச்சிருவாங்க. அதோட நம்மளோட வேலுவும் ரொம்ப சந்தோஷமாக அவளை ஒரு அழகான வீட்டுக்கு அழைச்சிட்டு வரா. அந்த வீட்டு உள்ளாக்க போகும்போது கூட அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. உடனே ஒரு யோசனையோடையே போகிறா. அந்த வீட்டையும் சுற்றி பார்க்குறா. அந்த வீடும் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ தப்பாக இருக்குங்கிற மாதிரி அவன் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு பெட்ரூமில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறா. ஆக்சுவலி அந்த போட்டோல இருக்கிறது சித்தார்த்தும் ரோஹிணி தான் இருந்திருப்பாங்க. ஆனா சித்தார்த்தோட ஃபேஸ் முகத்தை மட்டும் கட் பண்ணி எடிட் பண்ணி சித்தார்த்துக்கு பதிலாக அவனோட முகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை உருவாக்கி இவளை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. இந்த ரோகிணி எதாக இருந்தாலும் என்ன கூப்பிடு, ஓகேவா, எப்போவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நீ ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே வந்து வேலைக்காரியை வந்து இவன் வந்து வேலைக்கு வச்சிருப்பான் போல. ஸோ அவகிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு என்னோட ரோகிணியை நீ ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும், அவள் என்னாவது கேட்கறதுக்கு முன்னாடியே நீ அவளுக்கு எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணணும். ஆனால் அவகிட்ட தேவையில்லாமல் என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ அவள் வந்து ஏதாவது தேவையில்லாத கேள்வி என்னை பற்றியோ வேற ஏதாவது பற்றியோ கேட்டால் நீ வாயை திறக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வான் பண்ணிட்டு போயிருப்பான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது, இருந்தாலும் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பா. நம்மளோட ரோகிணியை சுற்றி முற்றி பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகங்கள் வரவே இல்லை. என்னடா அது, இந்த வீடு வந்து என்னோட வீடுன்னு அவன் தான் சொல்கிறான், ஆனால் இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கும் அவனுக்கும் ஒன்றா அந்த மெமரிஸ் எதுவுமே எனக்கு ஞாபகம் வரலையே, இவன் உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே அந்த வேலைக்காரியை பார்க்க போகிறா. அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. உடனே
உடனே வந்து எழுப்பி விட்டவன, ஐயோ என்னம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும், சாப்பாடு செஞ்சு தரவா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிக்கிறா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இங்க வந்து சித்தார்த்த வந்து நேகாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்காக கூட்டிட்டு வந்திருப்பான். இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஐயோ இவன் வேற வந்துட்டானே, நம்ம வயித்துல குழந்தையே இல்ல, இந்த விஷயத்த டாக்டர் சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடயே இருக்கா. அதோட இந்த மாதிரி செக்கப்லாம் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அவன் கையில கொடுக்குறா. இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு டாக்டரை பார்க்க போறாங்க. ஆக்சுவலி அந்த வேலையை வந்து இவ ஈஸியா பண்ணி முடிச்சிருப்பா. அதாவது அந்த சசி இருக்கால, கரெக்டா அந்த நர்ஸு கிட்ட வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி போலியா இந்த மாதிரி வந்து வயிற்றுல குழந்தை இருக்கு நம்ப வைக்கணுங்கிறதுக்காக ஒரு போலியான ஒரு ஃபார்மை வந்து கொடுத்துருப்பா. ஸோ அதை எடுத்துட்டு தான் சித்தார்த்தும் போயிட்டு இருப்பான். அங்க டாக்டரும் அதை பார்த்துட்டு ஆமா குழந்தை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அதோட வீட்டுக்கு வந்துடுறான். எல்லாத்துட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது பாவி வந்து வாமிட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படி மயக்கமா அவளுக்கு வருது. உடனே பதறி அடிச்சுட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம வந்து டாக்டர் கூப்பிடலான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டர்ஸும் வந்து செக் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்களோட மருமக வந்து புள்ள உண்டாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மொத்த குடும்பத்துக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்டுக்கு இன்னொன்னு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்க்குற நேகாவுக்கு வந்து கோவம் வருது. உடனே எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறா. உங்க வீட்டு மருமக பவி புள்ள உண்டா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, எவ்வளோ வாழ்த்து சொல்றீங்க. அந்த குழந்தையும் சரி பவியும் சரி ரொம்பவே லக்கி. ஆனால் நான் ரொம்ப அன்லக்கி. ஏன்னா என்னோட குழந்தை வந்து நான் உண்டா இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் எல்லாரும் சாப விடுற மாதிரி தானே மூஞ்ச வந்து அப்படி வச்சிருந்தீங்க. என்னோட குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ கஷ்டப்படுது. நாளைக்கு இந்த உலகத்துக்கு வந்து அது எவ்வளோ கஷ்டப்படுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அழுது பேச ஆரம்பிக்கிறா. உடனே இதை கேட்ட வந்து மாமியாக்காரங்க வந்து நீ ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க, நாங்கள் குழந்தைக்கு வந்து பாகுபாடெல்லாம் காட்ட மாட்டோம், என்னதான் இருந்தாலும் அந்த சித்தார்த்தோட குழந்தை இந்த வீட்டோட வாரிசு தான், எங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேகா சசியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சசியுமே வந்து செம்மையா பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற பிரேமுக்கு வந்து ரொம்பவே டவுட் வருது, இவங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானிங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குற சீமாக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ யோசிச்சு பார்க்குறா, இந்த மாதிரி அஞ்சலி பாப்பாவை தூக்கி வச்சிருக்கும் போது அப்போ வந்து சீமா கேட்பா, நீ எப்போ அடுத்த குழந்தை பெற்றுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக்கா கூடிய சீக்கிரமே நான் என்னோட சித்தார்த்தோட குழந்தைய வயிற்றுல சமக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்திருப்பா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன ரோகிணி, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நேகாவோட குழந்தையை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது, ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் அவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பிரேம் வந்து எதுக்கு சீமா அழற, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்பதான் சீமா சொல்றா, இல்ல பிரேம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. இந்த இடத்துல என்னோட ரோஹிணி என்னோட தங்கச்சி இருக்க வேண்டியது, இப்ப இந்த வீட்டுல நம்ம இருக்கோம் அப்படின்னா அவளோட அந்த சாக்ரிஃபைஸ் தான் காரணம். அவ மட்டும் அந்த வேலுக்கிட்ட வந்து அந்த சொத்தை வாங்காம இருந்திருந்தா நம்ம இந்த வீட்டுல இருந்திருப்போமா என்ன. ஆனா எல்லாருமே வந்து அதை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. என்னோட தங்கச்சியை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சித்தார்த்தமே கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு தான் போறான். இங்க அப்படியே நம்மளோட ரோகிணியை தான் காட்டுறாங்க. அவ வந்து அந்த வேலைக்காரிகிட்ட கேட்டா, அந்த வேலைக்காரியும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறா. உடனே இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இல்ல நம்ம அக்க பக்கத்துல யார்ட்டையாவது விசாரிச்சு பார்க்கலாமா, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வேகமா வந்து வெளில ஓடி போறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இனிமே வீடியோ கண்டிப்பா வரும். ஸோ அதனால எல்லாரும் நம்மளோட சேனல்ல வந்து டெய்லியுமே செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.